வானம் கொஞ்சம் மேகமூட்டமா இருந்துட்டாலே போதும், அம்மாவோட எல்லா ரெசிபீஸும் ஞாபகத்துக்கு வந்துரும். அவங்க செய்ற தேங்காய் அரைச்சு ஊத்தி நெத்திலி கருவாட்டு குழம்பு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை சாஃப்டா வதக்கிக்கோங்க. 5 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை உப்பு சேர்த்து நல்லா குழைவா வதக்கிக்கோங்க. இது ரெண்டுமே குழைவா வெந்து வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்து மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஹோம்மேட் குழம்பு மிளகாய் தூள் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கழுவி வச்ச நெத்திலி கருவாடு, வேக வச்ச முட்டையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 2 தேங்காய் பதையை நல்லா பேஸ்டாக்கி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சுட சுட சோறு கூட சர்வ் பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ.